வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TP-Link பிராண்ட்லேருந்து XN020G3 இந்த மாடல் ரவுட்டர் தான் நம்ம டிக் ஃபைபர் பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணி ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே டாப்பில் ரவுட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. இதோட வோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்ட்டு 0.5 ஆம்பியரு. அதனால் 12 வோல்ட் அடாப்டர் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரவுட்டருக்கு இன்புட் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் CAT 5E லேன் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க நம்ம ரவுட்டரோட டிசைன் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்ம ரவுட்ரு. டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பவர் இண்டிகேஷன் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. லேன் அவுட்புட் போர்ட் வந்து ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. பான் இன்புட் போர்ட் ஒன்று இருக்குது, பவர் இன்புட் போர்ட் ஒன்று இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த TP-Link ரவுட்டரை எப்படி டிக் ஃபைபர் இன்டர்நெட்டுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த TP-Link ரவுட்டரை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையுமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம பவர் இன்புட் கொடுத்துருக்குறோம், இதில் வந்து பான் இன்புட் கொடுத்துருக்குறோம். இந்த லேன் கேபிள் தான் நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இந்த ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த TP-Link XN020G3 ரவுட்டரை லேன் கேபிள் மூலமாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண உடனே ரவுட்டரில் லேன் கேபிள் போர்ட்டில் இண்டிகேஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகி அடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம லேப்டாப்லேயுமே லேன் கேபிள் ஆப்ஷனில் எனபிள் ஆகலைன்னோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம TP-Link ரவுட்டர் இன்னும் கான்ஃபிகரேஷன் பண்ணலை. நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண உடனே லேன் கேபிள்லேருந்து இன்டர்நெட்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் ஆயிரும். இப்போ வாங்க நம்ம இந்த TP-Link ரவுட்டரை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த TP-Link ரவுட்டருக்குள்ளே டிஃபால்ட் IP அட்ரஸை டைப் பண்ணிக்கலாம். IP அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. இதுதான் நம்ம TP-Link ரவுட்டருக்குள்ளே டிஃபால்ட்டு IP அட்ரஸு. கிளிக் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் புதுசாக லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதில் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா குயிக் செட்டப் இந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ரவுட்டர் லாகின் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். இதில் ரீஜியனில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்தியாவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் காட்டும். இதில் வந்து உங்கள் ஜிபான் சீரியல் நம்பர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் இதில் டைரெக்டாக அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் இன்டர்நெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்து கான்ஃபிகர் பண்ணி இருக்கும். அதை வந்து நீங்கள் சிம்பிளாக டெலிட் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் கனெக்ஷன் நேமில் நீங்கள் என்ன ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராட்பேண்ட் நேமை வச்சுக்கோங்க. நம்ம வந்து டிக் ஃபைபருக்கு இந்த ரவுட்டரை கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம், அதனால் டிக் ஃபைபர்னு டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே எனபிளில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரவுட்டரில் வாய்ஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது. நீங்கள் யாராவது BSNL FTTH ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுட்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வாய்ஸ் ஆப்ஷன் இதில் இல்லை. நீங்கள் வித் வாய்ஸ் ஆப்ஷன் வந்து இதுக்கு நெக்ஸ்ட் மாடலில் வருது. அந்த மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா XE220G3V. அந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு டுயல் பேண்ட் ரவுட்ரு வித் வாய்ஸோடு வரும். இதோட அது உங்களுக்கு ஸ்பீடுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ரவுட்டர் யாராவது செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன், மேலே ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே VLAN ID பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ISP கிட்ட கேட்டு அதையுமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. டிக்கில் VLAN ID பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100. அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் டைப்பில் வந்து BBBOE
அந்த ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு என்ன யூசர் நேம் கொடுத்துருக்குறாங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி பாஸ்வேர்டையுமே டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் IPv4 ஆப்ஷன் வந்து எனப்பில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கனெக்ஷன் மோடுமே ஆட்டோவில் வச்சுக்கோங்க. அது டிஃபால்ட்டாக ஆட்டோவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பைண்டிங்கில் LAN 1 Wi-Fi 2.4 GHz இந்த ரெண்டையுமே எனபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் ISP அதாவது உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட அவங்க OLTயில் உங்கள் ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸை சொல்லி டிக் ஃபைபருக்கு பைண்ட் பண்ண சொல்லுங்கள். பைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரவுட்டரை செக் பண்ணி பாருங்கள், இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். சப்போஸ் அதுலேயுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் பழைய ரவுட்டரில் டிக் ஃபைபர் ப்ரோக்ராம் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் புதுசாக நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண ரவுட்டர் வந்து மேக் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் ஆப்ரேட்டருக்குள்ளே டிக் ஃபைபர் ஐடியில் பழைய ரவுட்டருக்குள்ளே மேக்கை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த புதுசாக நம்ம TP-Link ரவுட்டருக்குள்ளே மேக் வந்து அதில் சேவ் ஆகும். அது சேவ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து கனெக்டட் ஆகும். இப்போ நான் வந்து அது ரெண்டையுமே கிளியர் பண்ணிட்டேன். OLTலையுமே டிக் ஃபைபருக்கு பைண்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ஐடியிலையுமே இந்த பழைய ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது ரவுட்டருக்குள்ளே மேக் அட்ரஸ் வந்து பைண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். அதனால் நமக்கு இப்போ உடனே இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆன சிம்பிள் வந்து இதில் ஷோ ஆகும். சேம் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஒயர்டில் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஆப்ஷனுமே இதில் ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து ஒயர்டில் என்னோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த டிக் ஃபைபருக்குள்ளே ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஒயர்டில் வந்து உங்களுக்கு 1 Gbps வரை இந்த ரவுட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஒயர்லெஸில் 300 Mbps வரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை செக் பண்ணிடலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 Mbps பிளானு. பார்த்தீங்கனாலே தெரியும் 100 Mbps வந்துருச்சு. பட் இந்த பிங்க் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து நெட்வொர்க்கை பொறுத்து டிஃபர் ஆகும். BSNL வந்து உங்களுக்கு இந்த பிங்க் வந்து கம்மியாக இருக்கும். சேம் இதே மாதிரி அப்லோடுமே உங்களுக்கு 100 Mbps அபவ் வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டு டிக் ஃபைபருக்குள்ள ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த TP-Link ரவுட்டரை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.